இந்த மாரி செல்வராஜ் ஆகட்டும், ரஞ்சித் அவர்களாகட்டும், இந்த மாதிரி பட்டியலின சகோதரர்கள் யாராவது கொல்லப்பட்டாங்கன்னா மட்டும் கொந்தளிச்சுட்டு ட்விட்டர் போடுறது, எதெல்லாம் போடுறது. ஏன் இதே மாரி மத்த ஜாதியினர் இறந்தா அத கண்டு கூட மாட்டாத மாரி இருக்காங்களே சார். அஜித்குமார் வழக்கு கூட எடுத்துக்கலாம். பேசக்கூட கிடையாது சார் அவைங்கலாம். ஆனா இதுக்கு மட்டும் ஏன் சார் வராங்க? இல்ல. அப்ப அவங்க ஜாதிய பார்த்து தான் சார் இவைங்க பார்க்குறாங்க. அஜித்குமார் என்ன ஜாதி? சார் அஜித். நாடார். நாடார். அப்புறம் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இவங்க 2 பேரும் வந்து உங்கள் ஆளுங்க செத்தா தான் வருவாங்க. ஒரு நடுநிலைவாதியா இருந்தா எல்லாத்துக்குமே குரல் கொடுக்கலாமே சார். ஏன்? அதே சார் அவங்களுக்கு மட்டும் கொடுக்க ஏன் வேண்டியது. நடுநிலைவாதி? சொல்லுங்க ஏன்? இப்போ நாங்கள் செத்தா எல்லாரும் வந்துடுவீங்களா? நிச்சயமா சார். நிச்சயமா. சும்மா கதை விடாதீங்க. இல்லை, அவர்கள் செய்கிறது வந்து நான் முழுக்க சரின்னு சொல்ல வரல. எங்களுக்கானவர்கள் எங்களுக்கு குரல் கொடுப்பது உங்களுக்கு சிக்கலா இருக்குல்லப்பா. அப்படி சொல்ல வரல சார். கொடுத்தா எல்லாத்துக்கும் குரல் கொடுங்க, இல்லைன்னா குரல் கொடுக்க கூடாது. அப்படிதான் நாங்கள் சொல்ல வரோம். சரி, இப்போ நீங்கள் வந்து இப்போ எங்கள் சமூகம் எங்கள் சம்பவத்தில் குரல் கொடுக்காதுன்னு நீங்கள் போய் கேட்டுருவீங்களா? யோ ஒரு எஸ்சி இது மாதிரி அட்ராசிட்டி ஆயிருக்கான். கேட்கணும் சார், நிச்சயமா கேட்கணும். கேட்கணுமா? ஆமா சார், பெரியவங்களையும் கேட்கணும். ஏன் இவங்களுக்கு ஏன் குரல் கொடுக்க மாட்டேன்றீங்க நீங்க? அஜித்குமார் மட்டும் குரல் கொடுக்குறீங்க, இதுக்கு ஏன் குரல் கொடுக்குறீங்க? நாங்கள் எப்படி பார்க்குறோன்னா, யோ நம்ம ஆளுங்க செத்தாயாவது கொஞ்சம் குரல் கொடுங்கய்யா. ஓ, ஏன் அப்படி இருக்கிறீங்க அப்படின்னு தான் நாங்கள் பார்க்கணும் சார். நீங்கள்